ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ நினைத்தவர், நீ நேசித்தவர் உன்னை தேடி வருவதற்கு ஒரு ரகசியத்தை நான் வைத்திருக்கின்றேன். அதை உன்னிடத்தில் நான் இப்பொழுது கூறுகின்றேன். இதை முழுமையாக கேட்டுக்கொள் தங்கமே. நீ உயிருக்கு உயிராக ஒருவரை நேசிக்கின்றாய். ஆனால் அவர் உன்னை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. எப்பொழுதும் உன்னை அலட்சியம் செய்து கொள்கின்றார். மற்றவர்களுக்கு தரும் ஒரு முக்கியத்துவத்தை கூட உனக்கு தருவதில்லை. எப்பொழுதும் உன் மீது சற்று அலட்சியமாகவே இருக்கின்றார். நீயும் போதுமான அளவிற்கு அவர் மீது அன்பை கொட்டி தீர்த்து விட்டாய். ஆனால் உன்னுடைய அன்பு இன்று வரை அவருக்கு புரிந்ததே இல்லை. என் அன்பு தங்கமே, அளவோடு இருந்தால்தான் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று கூறுவார்கள். நீ ஒருவேளை அளவோடு இருந்தால் உன் துணைக்கு உன் மீது அன்பு வருமோ என்னமோ. நான் உனக்காக ஒரு திட்டத்தை சொல்கின்றேன். அதை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பார். நிச்சயம் அவராகவே உன்னை தேடி வருவார். நீ எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய மனதில் என்னெல்லாம் தோன்றுகின்றதோ அவை அத்தனையுமே அவரிடம் கொட்டி தீர்த்து கொள்கின்றாய். ஆனால் பதிலுக்கு அவரிடமிருந்து வரும் வார்த்தைகளோ ஒன்றோ இரண்டோ மட்டும்தான், அல்லது அது கூட சில சமயங்களில் இல்லை. நீ சுவரில் சொல்வது போல் அவர் காதுகள் கேட்கின்றதா கேட்கலையா என்பது கூட உனக்கு தெரியவில்லை. நீ சொல்வதை சொல்லிக்கொண்டே இருப்பாய், அவர் செய்வதை செய்து கொண்டே இருப்பார். ஆனாலும் உன்னால் அவரிடத்தில் எதையும் மறைக்க முடிவதில்லை. காலையிலிருந்து என்ன நடந்ததோ அதை அனைத்தையும் அவரிடம் கொட்டி தீர்த்தால்தான் உனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இல்லை என்றால் அவரிடம் இதை சொல்ல மறந்துவிட்டேனே என்று உனக்குள் நீயே கூறிக்கொண்டே இருப்பாய். நீ இப்படி அதிக அளவிற்கு பேசப்படுவதனால்தான் அவரிடம் இருந்து ஒதுக்கப்படுகின்றாய். பேசுவதை குறைத்துக்கொள், மௌனமாக இரு. அவர் வேலை முடித்து வந்தவுடன் எப்பொழுதும் அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கும் நீ ஒரு நாள் மௌனமாக இருந்து பார். எதுவும் பேசாமல் இருந்து பார். அவராகவே உன்னிடம் வந்து பேசுவார். எதற்காக இப்படி அமைதியாக இருக்கிறாய் என்று அந்த இடத்தில் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை பார்த்து கேட்பார். அப்பொழுதும் அமைதியை பின்பற்று தங்கமே. நீ எந்த அளவிற்கு அமைதியாக இருக்கின்றையோ அந்த அளவிற்கு உனக்கான முக்கியத்துவம் அவரிடத்தில் எகிரப் போகின்றது. நீ வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது தேவை சற்று அமைதி மட்டும்தான். போதுமான அளவிற்கு நீ பேசிவிட்டாய். இனி சிறிது நாட்களுக்கு அமைதியை பின்பற்று. அவருடைய எண்ணம் உன்னை தேட ஆரம்பித்துவிடும். அவர் மனம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்க துடிக்கும். அவர் செவிகளும் நீ எப்பொழுது பேசுவாய், அதை எப்பொழுது நான் கேட்பேன் என்று சொல்லும் அளவிற்கு அமைதியாக இரு. அமைதி உங்களுக்குள் ஒரு நெருக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். உன் துணை உன்னை நாடி வருவார். நிச்சயமாக இவை அனைத்தும் நடக்கும். என் திட்டத்தை நீ உன் வாழ்க்கையில் செயல்படுத்து. கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து என் ஆலயம் வருவீர்கள். பேச மாட்டார், புறக்கணிக்கின்றார் என்று கூறிய நீயே உன்னை விரும்பி அவர் வந்துவிட்டார் என்று கூறுவாய். ஓம் முருகா.